Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா f of a, b, c, d அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியபிள்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்க which is equal to summation அப்படின்னு சொல்லிருக்கு. சோ இந்த summation சிம்பிள் பார்க்கும்போதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் that is SOP அப்படின்னு சொல்லுவாங்க. SOP அப்படின்னா ஒண்ணும் இல்ல sum of products அப்படின்னு சொல்லலாம். சோ sum of products அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் AB பிளஸ் B பார் C பிளஸ் C D பார் அப்படின்னு சொல்லி 4 வேரியபிள்ஸ்க்கு ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம எழுதலாம். சோ இத பாத்தீங்கன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவலா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, சம்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இதனால தான் இதோட நேம் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இத வந்துட்டு சம்மேஷன் சிம்பிள் யூஸ் பண்றாங்க. சோ உள்ள சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 0 1 2 5 6 7 8 9 10 14 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யூசிங் 4 வேரியபிள் K மேப்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 4 வேரியபிள்னாவே நம்ம என்ன போடணும்னா n equal to 4 அப்படின்னு சொல்லிடுறோம். சோ K மேப் நான் யூஸ் பண்ணணும். சோ K மேப் வந்து நான் டிரா பண்ணணும். இப்போ K மேப் டிரா பண்ணணும்னா how many cells அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். சோ the number of cells. சோ என்ன பண்ணணும்னா K மேப்ல number of cells எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா which is equal to 2 power n அப்படின்னு சொல்லுவோம். So இங்க n equal to 4 நால 2 power 4 which is equal to 16 அப்படின்னு சொல்லலாம். So 16 cells எனக்கு இருக்கக்கூடிய இந்த K map தான் இங்க வந்து நான் டிரா பண்ணிருக்கேன். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அப்படின்னு சொல்லிட்டு இந்த K map டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்த டாப் கார்னர்ல ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லிருக்கோம், தட் இஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கு, A, B, C, D. அப்ப 4 வேரியபிள் இருக்கு. 4 வேரியபிளை வந்து நான் வந்து 16 செல்ல ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 வேரியபிளை நான் ரோ சைடும் இன்னொரு 2 வேரியபிளை வந்து காலம் சைடும் நான் யூஸ் பண்ணுவேன். அதை எப்படி எழுதலாம்னா இங்க வந்து AB அப்படின்னு எழுதணும், இங்க CD அப்படின்னு எழுதிடணும். எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா provide the minimized SOP expression. அப்ப நீங்க SOP expression கொடுங்க, அத ஆனா மினிமைசேஷன் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க क्वेश्चन-ஆ இருக்கு. சோ K மேப்போட ஹெல்ப்போட நம்ம மினிமைசேஷன் பண்ண போறோம். சோ இந்த வேரியபிள்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம K மேப்ல இந்த சைடுல இருக்கக்கூடிய செல்ஸ் உடைய வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணோம். தட் இஸ் யூசிங் பைனரி காம்பினேஷன். AB அப்படின்ற 2 வேரியபிள் தான் இதோட பைனரி காம்பினேஷன் வந்து 0 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் 0 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் 1 0 இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. 1 0 வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போடணும். நெக்ஸ்ட் இங்க 1 1 போடணும். ஏன் இந்த ரீசன் அப்படி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா K மேப் வந்து கிரே கோட வந்து அதோட பிரின்சிபலை ஒபே பண்ணுது. சோ கிரே கோட்ல வந்துட்டு ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் வந்து எனக்கு சேஞ்சஸ் இருக்கணும். சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப 0 1க்கு அப்புறம் நீங்க 1 0 போட்டுட்டீங்கன்னா இங்க 2 டிஜிட்மே 0ல இருந்து 1 சேஞ்ச் ஆயிருக்கு, 1ல இருந்து 0 சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இது கிரே கோட ஒபே பண்ணல. அதனாலதான் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி இங்க 1 0 போட்டு 1 1 போடுறோம். அதே மாதிரி சிடிக்கு ஃபில் பண்ணும்போது 0 0 0 1 தேர்ட் ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. அப்ப இங்க 1 0 1 1 அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிருங்க. இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், உள்ள K மேப் குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரைட் பண்ணோம். சோ தட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது என்னன்னா இங்க என்ன மீன் பண்ணுது SOP அப்படின்னு சொன்னாலே SOPல எப்பயுமே இந்த காம்ப்ளிமெண்ட், அதாவது 0 அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த காம்ப்ளிமெண்டா தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். தட் இஸ் A பார்னு சொல்லலாம், இல்ல B பாரா இருக்கலாம், இல்ல C பார் D பார்னு இருக்கலாம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி 1 அப்படின்றப்ப A, B, C, D அப்படின்னு தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அப்ப இங்க A B அப்படின்ற பிளேஸ்ல 0 0ன்னு இருக்கா, அப்ப என்ன போடணும், A பார் B பார் அப்படின்னு போடணும். சோ இந்த ரோ ஃபுல்லாவே நமக்கு என்ன இருக்கு, A பார் B பார் தான் இந்த என்டையர் ரோ இருக்கு. சோ அப்படியே போட்டுடுங்க A பார் B பார். அதே மாதிரி இங்க A பார் B பார் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு, CD. இந்த செல் பாத்தீங்கன்னா இந்த ரோவை இது பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த காலம்ல இருக்கு. இந்த காலம்ல என்ன இருக்கு, அகைன் CDங்கிறது 0 0 இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன இருக்கணும், C பார் D பார். இப்ப K மேப் செல்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்து பிளாட் பண்றது, K மேப் செல்ல எப்படி குரூப்பிங் பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே ரோக்கு A பார் B பாருக்கு 0 1 அப்படின்றது எழுதணும். 0 1 அப்படின்னா 0 என்னது C பார், 1 என்னது D. ஓகே, சோ இங்க C பார் D அப்படின்னு போடணும். அதே மாதிரி இங்க 1 1 இருந்ததுன்னா C D அப்படியே வரும். 1 0 1ங்கிறது என்னது C D
that is d barனு சொல்லுவாங்க for the 0. next பாத்தீங்கன்னா இங்க ab அப்படின்ற ரோ எனக்கு எப்படி இருக்கு 0 1 ன்னு இருக்கு. அப்ப a0 b1 a0 வந்தா எப்படி எழுதணும் a bar b. next இங்க எப்படி எழுதணும் எல்லாத்துலயுமே a bar போட்டுங்க because இந்த a bar bங்கிறது இந்த பர்టిక్యులர் ரோவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால நான் அப்படியே போட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா காலம் டேர்ம்ஸுமே வந்துட்டு அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். அதனால நீங்க இதை அப்படியே போட்டுக்கலாம். தட் இஸ் சி பார் டி பார் சி பார் டிபி டி தட் இஸ் மேல இருக்க ரோல் அப்படியே போட்டுருங்க சி டி அண்ட் தென் சி டி பார். ஓகேங்களா? சோ செகண்ட் ரோ வந்து அதோட ரோ வைஸ் தான் சேஞ்ச் இருக்கும். ஆனா காலம் வேல்யூ அதே தான் இருக்கும். அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ஒன்ல 1 1 இருக்கு. அப்படின்னா என்னது a equal to 1 b equal to 1ன்ற மீனிங். அப்ப என்ன எழுதணும் a 1 னா a ன்னு போடணும் b 1 னாலும் b போடணும். நெக்ஸ்ட் காலம் வேல்யூ அப்படியே இது பண்ணிருங்க. தட் இஸ் c பார் d பார். சோ AB போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் AB ஃபில் பண்ணிடலாம் சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். AB ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் C பார் D பார். இங்க இருக்கக்கூடிய காலம்ல இருக்கிறத அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் C D then C D bar. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 1 0 அப்படின்னு சொல்லியிருக்கு which means A equal to 1 and then B equal to 0. அப்ப என்ன பண்ணும் A equal to 1 னா அப்படியே A போடலாம். B equal to 0 னா B bar அப்படின்றது மீனிங். அப்ப இது ஃபுல்லாவே A B bar அதுக்கப்புறம் A B bar அதுக்கப்புறம் A B barனு வருது. சோ இதோட காலம் நம்ம அப்படியே போடும்போது C bar D bar then C bar D then C D and then C D bar அப்படின்னு சொல்லி வரும். சோ இது எல்லாமே நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப K மேப்பை வந்து கொடுத்த 4 வேரியபிள்ஸ்க்கு நான் ஃபில் பண்ணி தான் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चனை பார்க்கணும். இந்த क्वेश्चன்ல என்ன கொடுத்திருக்காங்க f of a, b, c, d which is equal to summation of என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 0 1 2 5 6 7 8 9 அதுக்கப்புறம் 10, 14 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே உள்ள ஃபில் பண்ணணும். சோ இந்த நம்பர்ஸ் உள்ள ஃபில் பண்றதுக்காக நம்ம வந்து தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்லோடைய நான் வந்துட்டு வேல்யூஸ்ல போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு செல்லோட வேல்யூ எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா M0 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? சோ வந்து இதோட பொசிஷன் என்ன இதோட டெசிக்னேஷன் என்னன்னா M0. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா M1 அதாவது இது மின் டேர்ம்னு சொல்லுவாங்க. சோ 0 போட்டுட்டேன் 1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணிட்டு இங்க M2 போடணும். தென் அப்புறம் இங்க M3. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா M4 M5 தேர்ட் ரோவை ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இங்க M6 and then பேக்ல வந்துட்டு M7. அதே மாதிரி ரோ இந்த சைடு வரும்போது தேர்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்து M8 and then இங்க வந்து M9 அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இங்க M10 then M11. நெக்ஸ்ட் பேக் டு த ரோ போகும்போது M12 M13 அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு M14 then M15 அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. which means that இந்த summation of 0 1 2 3 இருக்கு இல்லையா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா summation of M0 ன்னு சொல்றது M1 M2 which is M5 M6 M7 அதுக்கப்புறம் M8 M9 M10 M14 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சோ அதெல்லாம் தான் இங்க நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ இது என்ன பண்ணா இந்த வேல்யூஸ் எல்லாத்துலயுமே நான் K மேப்ல 1 அப்படின்றதுல ஃபில் பண்ணும். அதாவது என்ன மீனிங்னா SOP எப்பயுமே எப்படி இருக்கும்னா வந்து ஃபில் பண்ணும்போது K மேப்ல 1 ன்னு சொல்லி தான் அதோட வேல்யூஸ்ல ஃபில் பண்ணும். சோ இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் 0 இருக்கு. அப்ப இந்த 0 M0 பிளேஸ்ல 1 ன்னு ஃபில் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு M1 இருக்கு. சோ M1க்கு நேரா ஒரு 1 போட்டு ஃபில் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு M2 இருக்கு. சோ M2ங்கிறது இங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. இங்க போட்டு 1 ஃபில் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் M5 இருக்கு. சோ M5 1 போட்டுருங்க. நெக்ஸ்ட் M6 1 போடுங்க. M7 க்கு ஒரு 1 போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா M8 கீழ இருக்கு 1 போட்டுருங்க. நெக்ஸ்ட் M9 நெக்ஸ்ட் M10 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா M14 இருக்கு. M14 க்கு 1 போட்டு முடிச்சாச்சு. சோ இதெல்லாம் தான் என்னுடைய ஓகே. சோ இதெல்லாம் என்னோட பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது எல்லாமே பிளாட் பண்ணிட்டேன். இப்ப பிளாட் பண்ணக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்ன பண்ணணும்னா K மேப் வந்து குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் பண்ணணும். சோ எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது குரூப்பிங் ஆஃப் செல்ஸும் தனி வீடியோ இருக்கு. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும். சோ இங்க மேக்ஸிமம் 4 1s இங்க 8 1s இருக்கான்னு பாக்கணும். 8 1s எங்கேயுமே அது குரூப்பா ஜாயிண்டா இல்ல. அப்ப வந்து 4 1s இருக்கான்னு பாக்கணும். இந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு 4 1s இருக்கு. சோ இது அப்படியே ஒரு
ஒரு குரூப்பிங் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணக்கு அப்புறம் இப்ப 4 rows நான் குரூப்பிங் பண்ணிருக்கேன். இப்படியே பேக்ல வந்து இந்த வேல்யூஸ் பார்க்கணும். அதாவது 0 0 0 1 1 1 இந்த 1 0 பார்க்கணும். இதுல ஏதாவது நமக்கு காமனா இருக்கா? 4 rowsல ஏதாவது வேல்யூ, அதாவது 4 rowsலயுமே A காமனா இருக்கா? இல்ல. B காமனா இருக்கா? இல்ல. அப்படின்னா நம்ம அந்த ரோஸ் வேல்யூ எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலம் வந்து 4க்குமே ஒரே ஒரு காலம் காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஆன்சர் தட் இஸ் f of A, B, C, D which is equal to என்ன எழுதுனா 4க்குமே ஒரே இது இருக்குதுன்னா 1 0. அப்ப 1 என்னது? என்னுடைய C. 0 என்ன? D bar. சோ அத தான் இங்க எழுதணும். C D bar அப்படின்னு எழுதிரணும். ஓகேங்களா? சோ அத நான் இங்க எழுதிடுறேன். which is my C D bar, that is F is equal to C D bar அப்படின்னு சொல்லி first grouping முடிச்சிட்டேன். next grouping பண்ணும். அடுத்து வந்து ஏதாவது 4 ones இருக்கான்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல இருக்கு, இங்க 2 1 இருக்கு, இங்க 2 1 இருக்கு. அதாவது இந்த K mapங்கிறது பேப்பர் மாதிரி ஃபோல்ட் பண்ணும். சோ பேப்பர் மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த 2 1ஐயும் ஃபோல்ட் பண்ணும்போது இதுங்க ரெண்டுமே வந்து நெய்பரிங்கா இருக்கும். சோ இத வந்து குரூப்பிங் பண்ணலாம். சோ இத நான் குரூப்பிங் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? அதாவது இந்த 2 ரோ எடுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோலயே லாஸ்ட் ரோல யாரு காமனா இருக்கானா? A 0வா இருக்கு, இங்க 1ஆ இருக்கு. அப்ப காமனா இல்ல. ஆனா இங்க B 0வாவும் லாஸ்ட் ரோலயும் B 0வா இருக்கு. அப்ப காமனா இருக்கு. அப்ப B பார்ங்கிறது காமனா இருக்கு. சோ பிளஸ் போட்டு நீங்க B பார்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 ரோக்கும் காலம்ல எது காமனா இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா C 0வா இருக்கு, Cயும் 0வா இருக்கு. அப்ப C காமனா இருக்கு. சோ நான் C அப்படியே போட்டுடுறேன். நெக்ஸ்ட் D பாக்குறேன். இங்க D 0வாவும் அதுக்கப்புறம் D இங்க 1ஆ இருக்கு. சோ அதை நான் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் குரூப்பிங். நெக்ஸ்ட் வேற எங்கேயாவது 1 இருக்கானா? இந்த 2 இடத்துல மட்டும் தான் 1 இருக்கு. சோ இது ரெண்டையுமே நான் குரூப்பிங் பண்றேன். ஏன்னா இது 4 onesல போட வாய்ப்பு இல்ல. அதனால 2 குரூப்பிங் போறேன். சோ இந்த 2 குரூப்பிங்லயுமே என்னுடைய ரோ 2 நம்பருக்குமே எது காமனா இருக்கு? தட் இஸ் மை 0 1. சோ A வந்து 0வாவும் B 1ஆ இருக்கு. அப்ப A 0னா எப்படி போடணும்? A பார், B 1னா B அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். நெக்ஸ்ட் இதோடைய காலம்ல பாக்குறேன். தட் இஸ் 0 1 1 1 சொல்லி இருக்கு. சோ 0 1 அப்படின்னு சொல்லும் போது C பார், அப்ப இங்க 1 C வந்து 1ஆ இருக்கு. அப்ப காமனா இல்ல. ஆனா D பாத்தீங்கன்னா இங்கேயும் 1ஆ இருக்கு, இங்கேயும் 1ஆ இருக்கு. அப்ப என்ன போடலாம்னா இந்த இடத்துல A bar B D அப்படின்னு சொல்லி போடுறேன். So this is my final answer for the K-map solution. So என்னோட final answer என்னது? That is my F is equal to C D bar plus B bar C plus A bar B D. So this is my answer. Thank you.